ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குடும்ப பெண்கள் வீட்டில் நம்ம இருந்துகிட்டே எப்படி சிக்கனமாக மாதம் கடைசி வரைக்கும் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப்போடு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, மாதம் கடைசியானால் கையில் ரூபாவே இருக்க மாட்டேங்குது, மொத்த பணமும் காலி ஆகிடுது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாத கடைசிலேயும் உங்கள்கிட்ட பணம் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பெண்கள் எந்தெந்த முறையில் சேமிக்கலாம் அப்படின்னா, முதல்ல நான் கிராசரிஸ் ஐட்டமில் தான் சொல்லுவேன். கிராசரிஸ் ஐட்டம்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு எப்படி லிஸ்ட்டு போட்டு உங்களை மாதிரி வாங்கணும்னு தெரியல அப்படின்னு. இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். எப்பயுமே அளவோடு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் எப்போ போனாலும் லிஸ்ட்டோடு மளிகை ஜாமான் கடைக்கு போவேன். ஏன்னா லிஸ்ட்டு போட்டு வாங்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் எது நம்மளுக்கு வேணும், எது நம்மளுக்கு வேண்டாம், எது நம்ம அளவுக்கு மீறி செலவு பண்ணுறோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்கு கிராசரிஸ் வாங்க போகிறீங்க, மளிகை ஜாமான் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த லிஸ்ட்டை போட்டு வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்னென்னலாம் தேவையில்லையோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். தேவையில்லாமல் அமௌண்ட்டும் தான் செலவாகும். ஸோ லிஸ்ட்டோடு போகிறது எப்போவுமே நல்லது. இதனால் நம்மளுக்கு நிறைய பணம் மீதியாகும். ரெண்டாவது வெஜிடேபிள்ஸு. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை நீங்கள் வாங்கி போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயுமே ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தக்காளிலாம் வாங்குறீங்கன்னா நிறைய வாங்கி போட்டாலும் அது அழுகி போயிடும். வாங்குறதா இருந்தால் ஒன்று காயாக வாங்கணும். அப்படி நீங்கள் பழமாக வாங்குறீங்கன்னா கொஞ்சம் போல் வாங்குறது நல்லது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுலேயே நிறைய அமௌண்ட் நம்மளுக்கு வேஸ்ட்டும் ஆகலாம். அடுத்து இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பீன்ஸு அந்த மாதிரின்னு ஒரு வாரம் வாங்குறீங்கன்னா அடுத்த வாரம் வேறு மாதிரி காய்கறிகள் வாங்குறத பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் சமைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் சலிச்சிக்காமல் சாப்பிடுவாங்க. ஸோ இதுவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க வெஜிடேபிள்ஸ் வாங்குறதுக்கு. அதை மீறி நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. மூணாவது ஃப்ரூட்ஸு. பழங்களுமே எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. அளவுக்கு மீறி பழங்களை வாங்கி அதை அழுகி கீழே போடுறத விட்டுட்டு தேவையான பழங்களை மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு சிலர்லாம் அவ்வளோவா பழங்கள் சாப்பிட மாட்டுறாங்க, விரும்ப மாட்டுறாங்க. அதனால் உங்கள் ஃபேமிலியில் யார் எந்தெந்த பழங்கள் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வாங்கி போட்டுட்டு நீ கண்டிப்பாக இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. மணியும் வேஸ்ட்டு, நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் பழங்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நாலாவது பாயிண்ட் மளிகை பொருள் வாங்குறீங்க அப்படின்னா எது அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதை மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடிக்கு காலி ஆகிறது என்னென்னா வீட்டில் இருக்க ரைஸு, ஆயிலு, அப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுற விம்பாரு, அப்புறமா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடு, இதெல்லாம் அடிக்கடிக்கு காலி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்லாம் பருப்பு, சேமியா, உப்புமா இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி போட்டு வச்சுருவாங்க. அது வீட்டில் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் அமௌண்ட்டு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும் போது இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மாதம் தொடக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்டோடைய சேல்ரி வரும்போது நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாடகைக்கேன்னு தனியாக பிரித்து ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக பாலுன்னு நம்ம வீட்டில் எல்லாமே வாங்க தான் செய்வோம். ஸோ பாலுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க, கேஸுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கரண்ட்டு பில்லுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த 4த்துக்கும் நம்ம பிரித்து வச்சு தான் ஆகணும். இதெல்லாமே அத்தியாவசிய செலவுகள். ஸோ வீட்டு வாடகை, பாலுக்கு, கரண்ட்டு பில்லுக்கு, கேஸுக்கு
இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மளிகை ஜாமான், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து வச்சுக்காங்க தனி அமௌண்ட்டாக. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம முடிக்கணும், இதுக்கு மேலே நம்ம வந்து செலவழிக்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. நானுமே அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் ஒரு சில டைம் நம்மளே அறியாமல் வந்து செலவாக தான் செய்யும். ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. யாருமே நம்மளுக்கு வந்து டீச் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபேமிலியை நம்ம மட்டும்தான் வந்து கேரி ஆன் பண்ணி பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஒரு சிலர்லாம் வந்து ஆடம்பர செலவுக்காக கடன் எல்லாமே வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம போய் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடிக்கு வாங்கணும்னு தான் தோணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கங்க. இந்த 5 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணுன்றதையும் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.